वेंकटाद्रि समंस्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति இந்த பூலகத்தில் எத்தனையோ அர்ச்சாவதார விபதேசங்கள் இருந்தாலும் அவற்றுக்குள்ளே தலை சிறந்ததாக கருதப்படுவது திருவேங்கடம் என்கிற திருமலை திருப்பதி. அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானிடத்திலேதான் சுவாமி நம்மாழ்வார் சரணாகதியை பூர்ணமாக அனுபவித்தார். அதற்கு முன்னாலும் 4 திவ்ய தேசங்களிலே நம்மாழ்வார் சரணாகதி செய்திருந்தார். வானமாமலை, திருக்குறுங்குடி முதலான பல இடங்களை பாடும்போது பகவானிடத்திலே சரணாகதி செய்து அது பலிக்காமல் போயிற்று. ஆழ்வார் ஆசைப்பட்டதை அவர் பெறவில்லை. அதனால் கடைசியாக திருவேங்கடமுடையானிடத்திலேதான் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சரணாகதியை செய்தார். அதே போல யாருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்? சரணாகதிக்கு பயனாக நாம் அனைவருமே பிரார்த்திப்பது கைங்கரியத்தை மட்டும்தான். துவய மகாமந்திரத்தினுடைய முதல் வாக்கியத்தாலே பிராட்டியோடு கூடின நாராயணனுடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன் என்று சொல்லுகிறோம். 2வது வாக்கியத்தாலே அந்த பிராட்டியோடு கூடின நாராயணனுக்கே நான் கைங்கரியம் செய்யப்பெற வேண்டும், அந்த கைங்கரியமும் அவனுடைய ஆனந்தத்துக்காக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கிறோம். அப்ப முதல் வாக்கியத்தை சரணமாக பற்றுவது, 2வது வாக்கியத்தை பலத்தை பிரார்த்திப்பது என்று துவயம் அமைந்துள்ளது. அதே போல ஆழ்வாரும் பகவானை சரணமாக பற்றுவதையும் திருவேங்கடமுடையானிடத்திலே அனுஷ்டானம் செய்தார். அந்த சரணாகதிக்கு பயனாக கைங்கரியத்தை பிரார்த்திப்பதையும் அதே திவ்யதேசத்திலேதான் ஆழ்வார் அமைத்தார். 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா சரணாகதி பாசுரம். 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுற அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று அந்த பகவான் தான் எனக்கு சுவாமி. ஒருவனுக்கு மட்டும் சுவாமி அல்ல, எங்கள் குலத்துக்கே இந்த பகவான் தான் தெய்வமாக இருந்திருக்கிறார். அதனால் அவர் திருவடிகளுக்கே நான் கைங்கரியம் செய்ய பெற வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஏன் அவரிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும்? ஏன் அவரிடத்திலேயே கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்றால், சரணாகதிக்கு பல விதமான நியமங்கள் எதுவுமே கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். இந்த காலத்தில் தான் சரணாகதி செய்ய வேண்டும், அமாவாசை அன்னைக்கு தான் பண்ணணும், ஒரு புண்ணிய காலத்தன்று தான் செய்ய வேண்டும் அப்படின்னு எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. இந்த திவ்ய தேசத்தில் தான் செய்ய வேண்டும், இதை போன்ற சில புண்ணிய தீர்த்தங்களில் இருந்துதான் செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தங்களும் கிடையாது. யார் செய்ய வேண்டும், ஆணா பெண்ணா, அதை போல எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. என்ன பயனுக்காக செய்ய வேண்டும், அதிலும் நிர்பந்தங்கள் கிடையாது. என்ன பயனுக்காக வேண்டுமானாலும் சரணாகதியை செய்யலாம். காகாசுரன் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக சரணாகதி செய்தான். விபீஷணன் ராம கைங்கரியத்துக்காக சரணாகதி செய்தான். சுக்ரீவன் வாலியை கொண்டு தனக்கு ராஜ்யத்தை ராமன் வழங்க வேண்டும் என்பதற்காக சரணாகதி செய்தார். இதே போல எந்த பயனுக்காகவும் ஒரு திரௌபதி புடவை சுரக்க வேண்டும் என்பதற்காக சரணாகதி செய்தாள். அப்ப காலத்தில் நியமம் கிடையாது, தேசத்தில் எந்த வரையறையும் கிடையாது, இன்னார்தான் செய்யலாம் என்கிற வரையறை கிடையாது, இந்த பயனுக்காகத்தான் செய்யலாம் என்கிற வரையறை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வரைமுறை உண்டு. என்ன என்று பார்த்தால் விஷய நியமம் உண்டு. யாரிடத்தில் சரணாகதி செய்கிறோம் என்பதில் மட்டும் நாம் பத்திரமாகத்தான் இருக்க வேண்டும். கண்டவர்களிடத்திலே சரணாகதி செய்தால் அது நமக்கு பலிக்காது. ராமனே ஒரு முறை சரணாகதி செய்து பார்த்தார், ஆனால் அது பலிக்கவில்லை. சமுத்திரராஜனிடத்திலே இந்த கடலை தாண்டுவதற்கு ஏதாவது வழி வேண்டும், உபாயம் வேண்டும் என்று 3 இரவுகள் ராமன் சரணாகதி செய்தாராம்.
அஞ்சலி பிராமுக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேகே என்று வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். 3 நாள் பொறுத்து பார்த்தும் அவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அதற்கு பிறகுதான் கோபம் கொண்டு வில்லை எடுத்து சமுத்திரத்தையே வற்றடித்து விடுவேன் என்று கோபப்படும் போதுதான் சமுத்திரராஜன் ஓடி வந்து அணை கட்டுவதற்கு அனுமதியை கொடுத்தார். அப்ப ஏன் ராமனை விட ஒரு தகுந்த அதிகாரியா? ராமனுக்கு எல்லாம் தெரிந்துதானே செய்திருப்பார்னால் யாரிடத்தில் செய்தார்னு பார்க்க வேண்டும். எப்பவுமே சரணாகதி ஒருவரிடத்தில் பலிக்க வேண்டும் என்றால் அவருக்கு 2 குணங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். ஒன்று பரத்வம் என்று சொல்லப்படுகிறது, மற்றொன்று சௌலபியம் என்று சொல்லப்படுகிறது. மேன்மை, எளிமை, இந்த 2ம் யாரிடத்தில் முழுமையாக இருக்கிறதோ அவரிடத்தில் சரணாகதி பண்ணால் மட்டும்தான் நாம் ஆசைப்பட்டதை அவரால் கொடுக்க முடியும். மேன்மை இல்லாவிட்டால் நான் கேட்டதை அவரால் கொடுக்க முடியாமல் போகலாம், சக்தி இல்லாமல் போகலாம். எளிமை இல்லாமல் போனால் என்னால் அவரை அணுகவே முடியாது, காலில் விழுந்து பிரார்த்திக்கவே இயலாது. அப்ப மேன்மை, எளிமை என்கிற 2 பண்புகளும் இருந்தால்தான் அவரிடத்துல சரணாகதி பண்ண முடியும். அப்ப ஆழ்வார்கள் தேடி பார்க்கிறார்கள். சரணாகதி பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, யாரிடத்திலே செய்யலாம்? வைகுந்தத்திலும் பகவான் இருக்கிறார், பார்க்கடலிலும் இருக்கிறார், கண்ணன் ராமன் என்கிற அவதாரங்களையும் செய்கிறார், இது உள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கிறார், அர்ச்சாமூர்த்தியாகவும் இருக்கிறார். இந்த 5ஐயும் முதல்ல ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அர்ச்சாவதாரத்தில் தான் சரணாகதி செய்ய வேண்டும் என்பது ஆழ்வார்களுடைய முக்கியமான சித்தாந்தம். ஏன்னா மேன்மை, எளிமை 2ம் பூர்ணமாக இருப்பது அர்ச்சாவதாரத்தில் தான். வைகுந்தநாதனுக்கு மேன்மை நிறைய உண்டு, ஆனா எளிமை கிடையாது. நான் திடீர்னு அவரை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா சேவித்து விட முடியுமா? இந்த கண்களால் அவரை காண முடியுமா? அந்த எளிமை அவருக்கு இல்லை. அப்ப மேன்மை இருந்து எளிமை இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. எளிமை மட்டும். பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், ரொம்ப எளியவர் தான், தினமும் அவரோட தான் நடைபயிற்சிக்கெல்லாம் தாராளமா போயிட்டு வரேன், நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கிறோம். ஆனா அவரிடத்துல மோட்சம் வேண்டும்னு கேட்டா அவரால் கொடுக்க முடியுமா? அப்ப மேன்மை இல்லாமல் எளிமை இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப 2மே முழுமையாக இருப்பது அர்ச்சாவதாரத்தில் மட்டும்தான். வைகுந்தநாதனுக்கு இருக்கிற எல்லா ஏற்றமுமே அர்ச்சாவதாரத்துக்கு உண்டு. நாம சட்டுன்னு பார்க்கும் போது ஒரு விக்கிரகத்தை பார்க்க, இதை போல பெருமான் விக்கிரக வடிவத்தில் இருந்தாலும் கூட போனா போறது, சங்கம், சக்கரம், கதை நோக்க முடியுமா, அழகா இருக்கா, பார்த்தா ஒரு நம்பிக்கை ஏற்படும். பெரிய பயம் என்னன்னா, வீட்டுல ஒரு சாலக்கிராம மூர்த்தின்னு வச்சிருக்கோமே, அவரை பார்க்கும் போது இவர் தான் பரதேவதைங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வர வேண்டும்னு தெரிவிக்கிறார்கள். அவன் இவன் என்று கூழேன் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் பண்ணனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். சின்ன வடிவத்தில் இருக்கிறாரே, முழுக்குன்னு சாலக்கிராமமா உருண்டையா இருக்கிறாரே, அத போலெல்லாம் எந்த சிந்தனையும் கூடாது. வைகுந்தநாதனுக்கு எத்தனை பெருமையோ அந்த பெருமையில் ஒன்றும் குறையாமல் சாலக்கிராமூர்த்திக்கோ அர்ச்சாவதாரத்துக்கோ உண்டு. அதோடு கூட எளிமையும் இருக்கிறது. நாம் ஆசைப்பட்ட போது போய் சேவித்துக் கொள்ளலாம், என்ன சமர்ப்பிக்க வேண்டுமோ சமர்ப்பிக்கலாம், எத்தனை நாள் வேண்டுமோ கைங்கரியம் செய்யலாம். அந்த எளிமையும் இருக்கிறபடியாலே அர்ச்சாவதாரம் தான் சிறந்தது. அந்த அர்ச்சாவதாரங்களுக்குள்ள யாரிடத்தில் செய்யலாம் என்றால் ஆழ்வாருடைய முடிவு திருவேங்கடமுடையானிடத்தில் தான் செய்ய வேண்டும். ஒருவரை சரணமாக பற்றுவதற்கு அவரிடத்தில் என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டுமோ அது அனைத்துமே திருவேங்கடமுடையானிடத்திலே தான் உண்டு என்று அந்த பாசுரத்திலேயே காண்பிக்கிறார். நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே. 4 வெளிச்சொற்கள் இருக்கின்றன. அகலவில்லை நிறையவென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. பிராட்டியோடு இருக்கிற சம்பந்தத்தை சொல்லிட்டார். அப்ப பிராட்டி தான் நம்மையும் அவனையும் சேர்த்து வைக்க போகிறாள். அப்ப அவள் இருக்கிறான்னு சொல்லியாச்சு. அடுத்தது நிகரில் புகழாய், சௌசீரியம் உடையவர். எப்பேற்பட்டவராக இருந்தாலும், நாம் தாழ்ந்தவனாக இருந்தாலும் வேறுபாடு பார்க்காமல் நம்மோடு கலக்கிறார் பகவான். ஒரு குகனை அணைத்துக் கொண்டு தம்பின்னு சொல்லுகிறார். விபீஷணன ராட்சசனை இக்ஷ்வாகு வம்சத்தவன் என்றே பகவான் அறுதியிட்டு விட்டார். விபீஷணனுக்கு அபயம் அளித்த பிறகு அவரிடத்துல கேள்வி கேட்கணும் இல்லையோ, ராட்சசர்களுடைய பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, இதை நீ சொன்னால் நாங்கள் படையெடுப்பதற்கு வசதியாக இருக்கும்னு ராமன் கேட்க வேண்டும். அப்ப விபீஷணனிடத்துல என்ன கேள்வி கேட்கணும்? விபீஷணா, உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன தானே கேட்கணும். விபீஷணன் ஒரு ராட்சசன் தானே, அப்போ உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்னன்னு கேட்கணும். ராமன் அப்படி கேட்கவே இல்லை. ஆக்யாகி மம தத்துவேன ராட்சசானாம் பலாபலம். விபீஷணா, இந்த லங்கையில ராட்சசர்கள்னு யாரோ இருக்கிறார்களாமே, அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு ராமன் கேட்கிறார்.
விபீஷணன் ராட்சசன் இல்லையான்னு கேட்டால் எப்ப தம்பியாக ஏற்றுக்கொண்டாரோ அடுத்த நிமிஷம் அவர் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர். அவர் இனிமே ராட்சசனே கிடையாது. அதனால ராட்சசர்கள் யாரோ ஒருத்தரை பற்றி விபீஷணனிடத்திலே கேட்பது போல ராமன் சொல்லுகிறார். அந்த சௌசீல்யம் தான் நிகரில் புகழாய் என்று சொல்லப்படுகிறது. உலகம் மூன்றுடையாய், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சுவாமித்துவம் இருப்பவர் தான் நம்ம ரட்சிக்கணும். என்னை ஏன் பகவான் ரட்சிக்கணும்னால் அவருக்கு நான் சொத்து, எனக்கு அவர் சுவாமி. அப்ப அவர் தான் ரட்சித்தாக வேண்டும். உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, என்னை போல ஒரு சாதாரணமானவருக்கும் கூட பகவான் காட்சி அளிக்கிறார். அந்த தொடர்பு இருக்கிறது. திருவேங்கடத்தானே எளிமை, எங்கோ வைகுந்தத்தில் இல்லாமல் இறங்கி வந்து திருவேங்கடத்துல சேவை சாதிக்கிறார். இப்படி குணங்கள் எல்லாம் இவரிடத்துல நிரம்பி இருக்கிறபடியால் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ஆழ்வார் சரணாகதியை செய்தார். அந்த திருவேங்கடமுடையான் அப்ப சரணாகதிக்கென்றே ஏற்பட்ட தெய்வம். மற்ற 4 நிலைகளை விட அர்ச்சாவதாரத்துக்கு ஏற்றம், மற்ற அர்ச்சாமூர்த்திகளை விட திருவேங்கடமுடையானுக்கு ஏற்றம். அதனால்தான் அந்த திருவேங்கடத்து ஸ்ரீனிவாச பெருமானுடைய பெருமைகள், குணங்களை அனைவரும் அறியும்படி எடுத்து உரைப்பதற்காகவும் தன்னுடைய அனுபவத்தின் ஒரு வெளிப்பாடாகவும் பிரதிபாதி பயங்கர அண்ணா சுவாமி ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம் என்கிற கிரந்தத்தை இயற்றினார். அந்த கிரந்தத்தை தான் நாமும் கடந்த 2 நாட்களாக அனுபவித்து 6 ஸ்லோகங்களில் இதுவரை என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்த்தோம். முதல் ஸ்லோகத்தாலே அவன்தான் பரம்பொருள் என்று தெரிவித்தார். 2வது ஸ்லோகத்தாலே அவனை தவிர ரக்ஷகன் வேறு ஒருத்தர் இருக்க முடியாது, அவன்தான் ரக்ஷகன் என்று அறுதியிட்டார். 3வது ஸ்லோகத்தாலே நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், ஆனா அது அனைத்தையும் நீ பொறுக்க வேண்டும். பரையா கிருபையா பரிபாதி ஹரே, உன்னிடத்தில் அதிகமான கருணை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, அதனால் என்னை மன்னித்து நீ அனுகிரகித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே 4, 5, 6 4வது ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடையானுக்கு மீதூர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு சொன்னார். 5வது ஸ்லோகத்தில் அவனையே கண்ணனாக பாவித்து அந்த கண்ணனுக்கு உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு தெரிவித்தார். 7வது ஸ்லோகத்தில் 6வது ஸ்லோகத்தில் அவனையே ராமனாக பாவித்துக் கொண்டு ஒரு ஸ்லோகத்தாலே அவனுடைய பெருமைகளை பாடி அவனை தவிர வேறு யாரையும் நான் தொழ மாட்டேன் என்று சொன்னது வரை பார்த்தோம். 6, 7, 8 3 ஸ்லோகங்களாலும் திருவேங்கடமுடையானையே ராமனாக பிரதிபாதி பயங்கர அண்ணா சுவாமி அனுபவிக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகத்தை பார்த்து விட்டோம். அடுத்தது 7வது ஸ்லோகம் தொடங்கி இன்றைக்கு அனுபவித்து வேகமாக ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு 15 நிமிஷம் வைத்துக் கொண்டால் சுலபமாக முடித்து விடலாம். எப்படி போகிறது பார்க்கலாம். 7வது ஸ்லோகம் அவனி தனயா கமனீய கரம் ரஜனீகர சாது முகம் குருஹம் ரஜனீச்சர ராஜ தரோ விகிரம் மகனீய மகம் ரகுராமம் அயே என்று இந்த ஸ்லோகத்தில் தான் அயே, அயேன்னு சொன்னால் அடைகிறேன் அர்த்தம். இணு கதவுன்னு தாது. அயே கேள்விப்படாத சொல்லாக இருக்கு. அயேன்னு சொன்னா சரணமாக பற்றுகிறேன். பிரபத்தியே அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, துவயமகாமந்திரத்தினுடைய முதல் வாக்கிய கடைசியில பிரபத்தியேன்னு சொல்றோம். அதுக்கும் பற்றுகிறேன் அர்த்தம். அதாவது பற்றுதல்னா கையால சட்டுன்னு பிடிக்க முடியாது. அவன் ஆழ்வார் பற்றுகிறேன்னு சொல்லியிருக்கார். அப்ப எல்லாரும் நகருங்கோ, நான் சீனிவாச பெருமாள் திருவடியை தொட்டு சரணாகதி பண்ணணும்னா நம்மளால கேட்க முடியாது. அப்ப பற்றுகிறேன்னு சொன்னா மனதால பற்றுகிறேன் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதே போல அயே என்றால் சரணமாக பற்றுகிறேன். யாரை? ஸ்ரீராமனான திருவேங்கடமுடையானை சரணமாக பற்றுகிறேன். ரகுவீரமகம், ரகுராமம் அயே. ரகுராமன் ரகுவம்சத்திலே பிறந்தவனான அழகன். ராமன் சொன்னாலே தன்னுடைய குணங்களாலும் அழகாலும் மக்களை மகிழ்விப்பவன். முதல்ல வசிஷ்டர் 4 குழந்தைகளையும் தொட்டிலேயே இட்ட போது நாமகரணம் பண்ணணும் வந்து ராமனை பார்த்த உடனேவே ராமனிதி அபிராமேன வபுஷா தஸ்ய சோதிதான்னு தெரிவிக்கிறார். இவன் அழகை பார்த்த உடனே உலகுக்கே ஆனந்தத்தை கொடுப்பவனாக இவன் இருப்பான், அதனால் இந்த குழந்தைக்கு ராமன் என்று பெயர் இருக்கட்டும் என்று சூட்டுகிறார்.